நமோ ஹிமாலயா. யாருக்காவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதா? சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை வருது, இல்லை பிரச்சனையே இல்லை, ஆனால் ஏதோ டவுனாக ஃபீல் ஆகுது, தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எனர்ஜிஸ் இந்த பிளானட்டுக்குள்ள மாற்றங்கள் நிறையாவே நடந்திருக்கு சோலார் எக்லிப்ஸில். அதனால நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. ஆனால் அது எப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுன்றதை நம்ம ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம். ஏன் இதெல்லாம் நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது நானும் இல்லை, நிறையா பேர் இது அட்ரஸ் பண்ணுவாங்க. முன்னாடி இருந்த மாதிரி உங்களை எதுவுமே தெரியாமல் இந்த ஃபால்ஸ் ரியாலிட்டிக்குள்ளே இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா எப்படி இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் கிளிக் பண்ணுறதே யார் இந்த வீடியோலாம் கிளிக் பண்ண போகிறா சொல்லுங்கள்? உங்களுக்குன்னு இருந்தால் மட்டும்தான், உங்களுக்குன்னு சொல்லணும் அப்படின்னு இருந்திருந்தால் மட்டும்தான், அந்த டைம்லைனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே இந்த வீடியோவை, இந்த மெசேஜ் உங்களுக்கு டெலிவர் ஆகும். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி கால்குலேட்டட், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். எதுவுமே மிஸ்கால்குலேஷன் படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த டைம் லைனில் ஏன் நம்மளுக்கு இப்படி ஃபீல் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்? இன்னும் ஒரு 2-3 நாள் இப்படி தான் இருக்கும். நிறைய விஷயம் நம்ம உலகத்துலேயும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான திடீர்னுலாம் மிசைல்ஸ் போடுறதா இருக்கட்டும், நிறைய வித்தியாசமாக நம்ம மீடியாவில் இருந்து சரி, அதாவது இண்டஸ்ட்ரியில் இருந்து பல விதமான எல்லா பிரச்சனையுமே வெளியில் வரும். அது எல்லாமே பியூர்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கணும், தியானம் பண்ணணும். 3D வாழ்க்கையிலேயே மூழ்கி அப்படியே உஜாலா மாதிரி போட்டு முக்கி எடுத்த மாதிரி ஆக்கிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா பிறந்தோம் வந்தோம் செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ யாரோ இல்லை அப்படின்னா, அந்த எண்ணங்கள், அந்த தாட்ஸ் தான் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கொடுக்கும், இல்லைன்னு இருக்கும். ஆனால் அவங்க அடுத்த வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இது உண்மை. இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. கொஞ்சம் கேட்குறதுக்கு வியர்டாக இருக்கும், கசக்கும். என்ன நெகட்டிவாக இருக்குன்னு? நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ்னு ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே இந்த பூமியில் இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை நீங்கள் பார்க்கல அப்படின்னா யாருக்கும் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கே இங்கே 1008 பிரச்சனை இருக்குது, இதில் உட்காந்து நான் எப்படி பயிற்சி பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, தானம் பண்ணுறது, நேச்சரோட போய் எப்படி நான் உட்காடுறது, நம்மளுக்கு தேட்டருக்கு போகிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, இந்த இடத்துக்கு போய் சாப்பிட முடியல, இவ்வளோ இருக்குது. இதில் எங்கே போய் எனக்குன்னு ஒரு டைம்? இதெல்லாம் நீங்கள் போய் மேலே கேள்வி கேட்கவே முடியாது. இதுவும் இதே சோஷியல் பிளாட்ஃபார்ம், மீடியா எல்லாக்குள்ளுமே இருந்துச்சு, நீ ஏன்ப்பா பார்க்கலன்னு கேட்பாங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இதெல்லாமே டிஸ்கவுண்ட்டில் மாதிரி இருக்குது, ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது அப்போ உங்களுக்கு புரியும். அந்த பாடியில் அது திருப்பி போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வச்சுட்டு அழகாக இருக்கேன், இல்லை அதான் அந்த அழகை பேஸ் பண்ணி ஏதேதோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் கடவுளை விட்டுட்டிங்களே. இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த டைம்லைன்லாம் மாறி வியர்டாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு யாருமே சொல்லலை. பரவாயில்ல, இப்போது இந்த மாதிரி கன்ஜெக்ஷனில் ஒரு சோலார் எக்லிப்ஸ் நடந்திருக்கு. வித்தியாசமாக நம்மளுக்கு எனர்ஜி ஃபீல் ஆகுது. சில பேருக்கு டயர்டாக இருக்கலாம், சில பேருக்கு லோன்லியாக ஃபீல் ஆகலாம். ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல். அது வெளியிலேருந்து வர எனர்ஜி. அது எப்படி உங்களால் அட்ரஸ் பண்ண முடியும், இல்லை சார்ட் அவுட் பண்ண முடியும்? இட்ஸ் பார்ட் ஆஃப் த பிளான். புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்போ எவ்வளோ முக்கியமானது, இந்த பாடி எவ்வளோ முக்கியமானது. ரிமெம்பர், இது எல்லாமே டெம்பரரி.
அந்த டெம்பரரி அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டம் எவ்வளோ சுருக்கமான ஒரு காலகட்டம். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? கண்டதையும் சாப்பிட்றீங்க, கண்டதையும் பார்க்குறீங்க, கண்டதையும் கேட்குறீங்க, கண்டதையும் பண்ணுறீங்க. பொக்கிஷம், இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப பொக்கிஷம். 2024 இன்னும் 3 months, ஹார்ட்லி 3 months, 10, 11, 12 இன்னும் 3 மாதம் தான் இருக்கா? ஓகே, இந்த 3 மாதத்துக்குள்ளே இன்னும் நிறைய சேஞ்சஸ் வந்து வரும் இந்த பிளானெட்டில். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராகணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். ஃபோக்கஸ் வந்து ஒரு நிலைப்படுத்தி தான் நீங்கள் பண்ணணும். இப்போவும் உட்காந்து நான் பல நான் ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிடுவேன், ஃபோன் பேசிக்கிட்டே நான் என்னென்னவோ பண்ணுறீங்கள்ல, இந்த மல்டி டாஸ்கிங், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். மல்டி டாஸ்கிங்னா கை வந்த கலை. ஆனால் அந்த ஃபோக்கஸை நீங்கள் ஒன்றா ஒடுக்குனீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, எங்கேயோ போயிடுவீங்க. சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது இன்றைக்கி வேணால் வந்து ஒரு கதை மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் நானும் அப்படி தான், என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் பண்ணேன். அதனால் நீங்களும் பண்ணுங்கள். மேல் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு நேரத்தில் பண்ணுறது தான் வந்து டிசைன். அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் மல்டி டாஸ்கிங்கை விட்டுட்டு ஒரு டாஸ்க் மட்டும் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் எடுத்த எந்த காரியமும் கரெக்டாக போகும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். கண்டதே யோசிக்க வேணாம். 3D பற்றி யோசிச்சு என்ன தான் ஆச்சு? ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாசிட்டிவாக ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக ஒன்று நடக்கும், நெகட்டிவாக ஒன்று நடக்குதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அவ்வளோதான் கேம். வெரி சிம்பிள் கேம், பட் எட் பவர்ஃபுல் கேம். நம்மளுக்கு டைம் லைன் வந்து இப்போது வந்திருக்கிறனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவோம். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு லைட் ஃபீலாக இதுவும் கடந்து போகும்னு சொல்லி விட்டுருங்க. அந்த எனர்ஜி மாறிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ யாரு கூடயும் வந்து கான்ஃப்ளிக்ட் போக வேணாம், ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி இது எல்லாருக்குமே இருக்கும். பூமியில் இருக்கவங்க எல்லாருக்குமே நடக்குது. இது உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாருக்குமே நடக்கும்போது எவ்ரி ஒன் வில் பி அஃபெக்டட். அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாராவது ஒரு ஆர்குமெண்ட் ட்ரிகர் ஆகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு மாதிரி ஆகிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கே இப்படி இருக்குது அப்படிலாம் போகக்கூடாது, சப்போர்ட்டாக இருங்க. வீட்டுக்குள்ளேயே சப்போர்ட் இல்லைன்னா வெளியில் எப்படி வரும்? இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின். ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். ஃபோட்டான்ஸ் வந்து ஷவர் ஆகிட்டு இருக்கு, ஷவர்மா பின்னாடி போகாதீங்க, அது ஒரு யூஸும் இல்லை. பவர் ஆஃப் சரண்டர் மறந்துடாதீங்க. சரணாகதி நிலை, கருணையில் இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். நமோ ஹிமாலயா.